ஒரு மனைவியாக ஸ்ரீரஞ்சனி வந்து அமித்தினுடைய கேமையே திட்டத்தட்ட முடிச்சுட்டு தான் போயிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்க வந்து வச்சிருந்த ஒரு குற்றச்சாட்டு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாகவே கருதப்படுதுங்க. ஏன்னா அமித்துக்கு ஒரு நல்ல நண்பராக இருந்த பார்வை கனி வந்து அமித் இருக்கும் இடத்தில் பார்வை இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அது உண்மை அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஆடியன்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அமித்தை யூஸ் பண்ணலை, பார்வை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. பார்வை பற்றி ஏன் இவ்வளோ தப்பாக அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. வெயிட்டிங் ஃபார் பார்வதி மம்மி அவங்க வந்து தான். ஏன்னா பார்வதிக்கு பின்னாடி நிறைய பேர் நிறைய விதங்களாக பேசுகிறாங்க. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அவங்க கமெண்ட்ஸை தராங்க. இதை நான் ஏன் வைக்கிறேன் அப்படின்னா, பார்வதி வந்து அமித்தை யூஸ் பண்ணல. பார்வதியின் ரசிகர்கள் போன வாரம் அமித்துக்கு ஓட்டு போட்டாங்க, ஏன் இந்த வாரம் கூட ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்கங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மைங்க. அப்படி இருக்கும்போது எதற்காக அந்த சிவரஞ்சனி வந்து அவங்க குற்றச்சாட்டு வச்ச ஒரே போட்டியாளர் பார்வதியை மட்டும்தான் ரொம்ப அசிங்கமாக சொன்னாங்க. அதை விட வந்து கமருதீன் கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாங்க, நீ வந்து டைவர்ட் ஆகாத. அதோ இங்கே கூட சொல்கிறாங்க, பார்வதி ஹேஸ் நெவர் ஸ்போக்கன் பிஹைண்ட் இஸ் பேக், ஷீ இஸ் ஜென்யூன் டு அமித் அப்படின்னா நிறைய பேருடைய கருத்தாக இருக்குது. நீங்களும் நம்ம சேனலில் உங்களுடைய கருத்துக்களை கொடுங்க. இது வந்து அந்த ப்ரோமோ வந்த கருத்து. இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பார்வதி வந்து அமித்தெல்லாம் யூஸ் பண்ணலை, ஆனால் ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டாங்க. இந்த அன்பு கேங்கால் ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டது தான் இப்போ ஸ்ட்ராங்காக இருக்குது. கமருதீனை பற்றி பேசும்போது, நீ ஆசிலேட் ஆகாத, நீ உன்னுடைய கேமில் ஸ்ட்ராங்காக விளையாடு, இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதா, இல்லை பேக் அடித்தா கூட அடி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அப்படின்னா பிரிஞ்சு போ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கன்வே பண்ணாங்க. திவ்யாவை பார்த்து ஆடியன்ஸ் ஒன்றை பார்த்து ஹக் பண்ணணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணுறாங்க. அரோராவை பார்த்து ஆடியன்ஸ் ஒன்றை பார்த்து ஹக் பண்ணணும்னு சொல்லி ஹக் பண்ணுறாங்க. சபரியை பார்த்து நீ வந்து முன்னாடி இருந்த மாதிரி கேம் ஆடி ஏன் தோண்டு போகிறாங்கிறாங்க. வினோத்தை பார்த்து நீங்கள் அமித்துக்கு கிடைச்ச பொக்கிஷம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. எல்லோரை பற்றியும் கனியை பற்றி ரொம்ப அற்புதமாக சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களை பற்றி ப்ரைஸ் பண்ணவங்க பார்வை மட்டும் ஏன் டார்கெட் பண்ணாங்க அப்படின்னா, நம்ம இன்னும் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் எடுக்கணும். அந்த ஜட்ஜ் டாஸ்க் நடந்தது இல்லையா, அப்போ அமித் சீக்கிரமாக அந்த ஜட்ஜ்மெண்ட் முடிச்சிட்டாருன்னு பார்வதி சொல்லும் பொழுது, சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பசிச்சுதா அப்படின்னோம்னா அவங்க எழுந்து போயிட்டாங்க. அப்போ ரொம்ப பேட் கமெண்ட் போட்டு அவங்க இன்ஸ்டாகிராம்லேயே ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது அந்த கோவத்தை கொண்டு வந்து காட்டியிருக்காங்க. காட்டினது மட்டும் இல்லாமல் பார்வதி பின்னாடி பேசுகிறவர் அப்படிங்கிறது ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போகிறாங்க. ஆக மொத்தம் பார்வதி கேமை தான் முடிக்கலாம் அப்படின்னு நினச்ச சிவரஞ்சினி அன்ஃபார்ச்சுனேட்டாக அவருடைய கணவன் அமித்தினுடைய கேமை முடிக்கிறார். இனி எனக்கு தெரிஞ்சு பார்வதியின் ஃபேன்ஸு அமித்துக்கு வாக்களிக்க மாட்டார்கள் தான் நான் நினைக்கிறேன்.